வணக்கம். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் சார் அவருடைய மறைவு திரையுலகுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பு. எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரோட சிஷியர் நான். அவர் பார்த்து வளர்ந்த பையன் இந்த கூல் சுரேஷ். எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போனேன். அது பயங்கர பேசும் பொருளாச்சு. என் மனசை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நான் ஒரு சினிமா நடிகர். என்னோடய ஸ்டைலில் தாங்க நான் அஞ்சலி செலுத்துவேன். பாக்யராஜ் சாருக்கு தெரியும். அவர் நான் ஒரு முறை சந்திக்க போகும்போதும் முருங்கைக்காய் வாங்கிட்டு போய் தான் அவரை சந்திப்போம். அவர் என்னை கிண்டலாக பேசுவார். நேற்று கூட அது வீடியோவில் நான் அந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட பேசும்போது அதை நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை யாரும் கவனிக்கல. நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தது தான் எல்லோரும் ட்ரோல் பண்ணி என் மனசு புண்படும்படியாக பயங்கரமாக பேசியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலும் ப்ரெஸ் மீடியா பீப்புள் அப்புறம் சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் கூல் சுரேஷ் உண்மையான அஞ்சலி தான் செலுத்தியிருக்காரு அப்படின்றது. ஆனால் உங்களுக்கு, அதாவது சினிமாவையும் தாண்டி உள்ளவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக இதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு என்னை பயங்கரமாக வசைப்பாடி இருக்கிறீங்க. அந்த வசைப்பாடியை விமர்சனம் பண்ணிய அவங்க எல்லாருக்கும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் இராணுவத்துக்கு கூட துணையாக நின்று வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த துப்பாக்கியோட நாட்டை பாதுகாக்கிறவங்க.